ஷர்மிளா வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பங்கேற்ற நிகழ்ச்சியில் துப்பாக்கி சூடு நடத்தப்படக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் நடைபெற்ற நிகழ்வு என்பது வாஷிங்டனில் இருக்கக்கூடிய ஹில்டன் ஹோட்டலில் வெள்ளை மாளிகை நிருபர்கள் சங்க வருடாந்திர விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் அவருடைய மனைவி உள்ளிட்ட பலர் முக்கிய நிர்வாகிகள், அதிகாரிகள் என அனைவரும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிகாரிகள், நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உரையாற்றிக் கொண்டிருந்த போது திடீரென்று இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார். துப்பாக்கி சட்டம் கேட்ட உடனடியாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய பாதுகாவலர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு பாதுகாப்பாக அமெரிக்க அதிபர் டிரம்பையும் அவருடைய மனைவியும் அழைத்துக் கொண்டு வெளியே சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு எந்த காயமும் எந்த பாதிப்பு ஏற்படவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக துப்பாக்கி சூடு நடத்திய நபரை பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்து விசாரித்து வருகின்றார்கள். அவருடைய பின்னணி என்ன காரணத்துக்காக அவர் துப்பாக்கி சூடு நடத்தினார் உள்ளிட்ட பல முக்கியமான விடயங்கள் குறித்தும் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனடியாகவே அமெரிக்க ரகசிய சேவை சீக்ரெட் சர்வீஸ் டிரம்ப் மற்றும் அவருடைய பிற உயர் அதிகாரிகள், தலைவர்களை உடனடியாக பாதுகாப்பாக வெளியேற்றியிருக்கிறார்கள். டிரம்ப் இந்த சம்பவத்தில் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என்றும் தாக்குதல் நடத்தியவர்கள் குறித்து தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டிரம்பை பொறுத்தவரையில் உலகத்திலேயே அதிக பாதுகாப்பு மிக்க தலைவர்களில் ஒருவராக அமெரிக்க அதிபர் டிரம்ப் இருக்கின்றார். அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அவருக்கு பாதுகாப்பு என்பது எங்கு போனாலும் அதி தீவிரமாக வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தான் வெள்ளை மாளிகை நிருபர்கள், அதிகாரிகள் வருடாந்திர நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டக்கூடிய சம்பவம். இதனால் அவருக்கு எந்த காயம் ஏற்படவில்லை என்றாலும் கூட இந்த நிகழ்வு கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்னதாக கூட கடந்த 2024 ஜூலை மாதம் பென்சில்வேனியாவில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. அப்போது அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான பிரச்சார கூட்டத்தில் தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்ப் பங்கேற்று தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார். அப்போது கூட அவரை நோக்கி இந்த பென்சில்வேனியாவில் டிரம்ப் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது அவரை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு அந்த துப்பாக்கி தோட்டா அந்த குண்டுகள் அவருடைய காதின் ஓரமாக சென்றது. அவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட அதிகாரிகள், பாதுகாப்பு படையினர் அவரை பாதுகாப்பாக வெளியேற்றினார்கள். துப்பாக்கி நடத்திய நபரையும் கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு ஒரு முறை அவருடைய வீடு இருக்கக்கூடிய இந்த கோல்ஃப் மைதானத்தில் அவர் விளையாடி கொண்டிருந்த போது கூட அவர் மீது தாக்குதல் நடத்துவதற்காக மறைந்திருந்த நபரும் கைது செய்யப்பட்டார். இப்படியாக தொடர்ந்து அவ்வப்போது டிரம்பினுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையான சம்பவம் நடைபெற்று வந்தாலும் கூட அவர் அதிபரான பிறகு, அமெரிக்காவின் அதிபரான பிறகு அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த போது அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்படக்கூடிய சம்பவம், அதனால் அவருக்கு எந்த காயம் ஏற்படவில்லை என்றாலும் கூட இந்த நிகழ்வு என்பது கூடுதல் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் பதற்றம், இருவருக்கு இடையிலான இந்த பேச்சுவார்த்தை, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள், 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை, எங்களுடைய கோரிக்கை என்பது நிறைவேற்றப்பட வேண்டும், துறைமுக முற்றுகை என்பது நீக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்களை முன்வைத்து அவர் உறுதியாக இருக்கிறார்கள். இந்நிலையில் தான் கோபமடைந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சுவார்த்தைக்காக சென்ற குழுவை ரத்து செய்திருக்கிறார். பேச்சுவார்த்தை வேண்டாம் என்றும் அவர் மறுத்திருக்கிறார். விரைவில் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளாவிட்டால் அமெரிக்காவுடைய இந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை கடுமையாக தாக்கும், ஈரானுடைய கட்டுப்பாடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஹோர்முஸ் ஜலசந்தி முழுவதுமாக அமெரிக்கா கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் என்றெல்லாம் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து மிரட்டல் விடுத்து வருகிறார். இப்படி பல்வேறு பதற்றங்களுக்கு மத்தியில் நடைபெற்ற இந்த நிகழ்வு என்பது இன்னும் கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முதற்கட்டமாக இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு எந்த காயமும் இல்லை. துப்பாக்கி சட்டம் கேட்ட உடனடியாகவே அவர் பாதுகாப்பாக, அவர் மற்றும் அவருடைய மனைவி உள்ளிட்ட மிக முக்கியமான அதிகாரிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். துப்பாக்கி சூடு நடத்தியவர் என்ன நோக்கத்திற்காக நடத்தினார், அவருடைய பின்னணி என்ன, அவர் யாரை குறிவைத்தார் உள்ளிட்ட பல முக்கியமான விடயங்கள் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகின்றது. ஷர்மிளா.